ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ட்ரிஃப்ட் ஓ கிளாக். ஸோ இன்றைக்கி என் கூட இருக்க வண்டி வியட்நாம்லேருந்து இந்தியாவுக்கு புதுசாக வந்திருக்க ஒரு மேனுஃபேக்சரர். ஸோ தட் இஸ் வின்ஃபாஸ்ட். ஸோ இந்த வின்ஃபாஸ்ட்டில் மொத்தம் ஒரு 3 ப்ராடக்ட் வந்து ரொம்ப குயிக்காக வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு VF6, VX7 அண்ட் ஃபாலோடு பை ஒரு MPVலையும் ஒரு 7 சீட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸ்லோலி இந்த 3 ப்ராடக்ட்டும் நம்மளோட சேனலில் வந்து ரிவ்யூஸ் வந்து போட ஆரம்பிப்போம். ஸ்டே டியூன்ட் ஃபார் தட். ஸோ இன்றைக்கி இந்த VF7ல் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, டெக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம வந்து டியர் டவுன் பண்ணி வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸோ இந்த வின்ஃபாஸ்ட்டோட ஃப்ரண்ட் வியூ தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த VF7ல் ஆல் வீல் டிரைவ் செட்டப்பும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. டாப் 2 ட்ரிம்ஸில் அதை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளை நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறது லோட்டஸ் வின்ஃபாஸ்ட். ஸோ இவங்களோட ஷோரூம் வந்துட்டு மதுரையில் இருக்குது. அப்கமிங்காக திருப்பூர்லேயும் வந்து வரப்போகுது. நீங்கள் இந்த வெஹிக்கிள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும், நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், எப்படிப்பா இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு இதை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட டோர் ஸ்டெப்புக்கே டெஸ்ட் ட்ரைவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லோட்டஸ் டீம் ஃபார் திஸ் வெஹிக்கிள். ப்ரைஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 21.89 lakhsலேருந்து ஸ்டார்ட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜம்ப் இன் டு த ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த டிசைன் லாங்குவேஜ் வந்து பார்க்கும்போது நம்ம ரோட்டில் பார்க்காத ஒரு யூனிக்கான டிசைனாக இது வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம ரோட்டில் இந்த வெஹிக்கிளில் போகிறப்ப டெஃபினட்டாக இது என்ன வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி இதோட டிசைன் லாங்குவேஜ் வந்து டெஃபினட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் DRL வந்து பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஆரம்பித்து அழகாக கொண்டு வந்து அந்த வின்ஃபாஸ்ட் லோகோ கூட வந்து மர்ஜ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே ஹெட்லாம்போட யூனிட்ஸ், அதுலேயே இன்டெகிரேட்டராக இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இந்த ஹெட்லாம்ப் வந்து ஒரு பை ஃபங்க்ஷனல் ப்ரொஜெக்டர் அப்படிங்கிறனால லோ பீம் அண்ட் ஹை பீம் ரெண்டுமே இதுலேயே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு கீழே ஒரு ஏர் கர்டைன்ஸும் இருக்குது அப்படிங்கிறனால ஹீட் டிசிபேஷனுக்கு வந்து டெஃபினட்டாக ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆன் த ஃப்ரண்ட்டில் லோகோக்கு கீழே 360 கேமரா வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் நம்பர் பிளேட்டு கீழே வந்துட்டு நம்ம லெவல் 2 ஏடாஸோட ரெடாரும் வந்து இருக்குது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸும் இதில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வெஹிக்கிளோட டிசைன் வந்து பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதோட கேரக்டர் லைன்ஸ் வந்துட்டு பானட்ல வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கார்னர்ஸ்ல வந்துட்டு ஒரு கேரக்டர் லைன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் ஆல்சோ சென்டர் ஆஃப் த பானட்லேயே ஒரு கேரக்டர் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓவராலாக வெஹிக்கிளோட ரோட் ப்ரெசன்ஸை வந்து நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஓவராலாக இதோட லென்த் வந்துட்டு 4550 லென்த் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வீல் பேஸ் கூட 2840 இருக்குது அப்படிங்கிறனால நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கேபினும் வந்து இதில் இருக்குது. ஸோ when it comes to side profile, டயர் சைஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்துட்டு R19 அலாய் வீல்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. த டயர் சைஸ் இஸ் 245/50 வந்து கொடுத்துருக்காங்க. இஃப் இட் இஸ் EV LRR டயர் போடுறதுக்கு வந்து மறந்துடாதீங்க. அண்ட் வீல் ஆர்ச்சில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ரியர் வீல் ஆர்ச் வரைக்கும் ட்ராவல் வந்து ஆகுது. அண்ட் இந்த வீல் ஆர்ச் சின்னதாக ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் எங்கேயும் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. அண்ட் ORVM வந்துட்டு ஒரு டியூவல் ஷேடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டியூவல் ஷேடில் டாப்பில் வந்துட்டு பிளாக் கலர்லையும் கீழே வந்துட்டு பாடி கலர் மேட்ச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ORVMலேயும் நம்மளோட 360 கேமரா வந்து பார்க்க முடியும். இன் ஜென்ரலாகவே நான் சைட் ப்ரொஃபைல் வந்து பேசுகிறப்ப பேசஞ்சர் சைடில் ரிக்வஸ்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்றத நான் எப்போவும் ஹைலைட் பண்ணுவேன். பட் இந்த வண்டியில் டிரைவர் சைட்லேயும் ரிக்வஸ்ட் சென்சார் வந்து கிடையாது. அது ஏன் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் VF7ஓட ரியர் சீட்ஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இது எவ்வளோ ரூமியான ஒரு கேபின் வந்து பாருங்களேன். அண்ட் ஆல்சோ 3 பேருக்குமே வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். ரியரில் சென்டர் பேசஞ்சருக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அலாங் வித் ஆர்ம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரியர் AC வென்ட். ஸோ ரியர் AC வெண்ட்டில் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து மொத்தமாக 2 USB-A போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப்-Cயில் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக 90 வாட்ஸ் சார்ஜஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ரியர் சீட்ஸில் வந்துட்டு மேப் பாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் பேடிங்ஸில் வந்துட்டு சன் பிளைண்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். நிறைய இடத்துல சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால நம்மளோட ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸும் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போகும். அண்ட் இது வந்து நல்ல ஸ்பாஞ்சியாகவே இருக்குது. அண்ட் ஜஸ்ட் ஒரு லேயர் மட்டும் இல்லாமல் குஷனிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு வந்து சொல்லலாம். அண்ட் திஸ் இஸ் யுவர் சைல்ட் லாக் ஆஸ் வெல். ஸோ ரியரில் 4 அல்ட்ராசோனிக் சென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்கேயும் வின்ஃபாஸ்ட் கீழே தான் வந்துட்டு கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் த பூட் ஸ்பேஸ். பூட் ஸ்பேஸ் வந்து பார்க்குறப்ப 537 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்பேருக்கு வந்துட்டு இதில் பஞ்சர் கிட் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்காங்க. அலாங் வித் தட் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ஆஸ் வெல். ஸோ இந்த ரியர் வியூலையும் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த DRL வந்து எப்படி லோகோவோட மர்ஜ் வந்து பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த டெயில் லேம்ப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெயில் லேம்ப்ஸ் வந்து கார்னர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அழகாக இந்த லோகோ கூட வந்து மர்ஜ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இண்டிகேட்டர்ஸ் பிலோவில் வந்து இருக்குது. அண்ட் அதுலேயே வந்து ரிவர்ஸ் லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து மேலே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் பாடி கலரில் இருக்குது. ரியரில் டீஃபாகர் லைன்ஸ் இருக்குது. எங்கடா வைப்பர் அப்படின்னு வந்து கேட்குறப்ப ஸ்பாயிலர் கீழே அது கம்ப்ளீட்டாக ஹைட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது ஓவராலாக இதோட ரியர் டிசைனும் வந்துட்டு நல்லாவே என்ஹான்ஸ்
என்ஹான்ஸ் ஆயிருக்குன்னு வந்து சொல்லலாம். அண்ட் ரியரோட பம்பர் வந்து பாருங்களேன் நல்ல ஸ்போர்ட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயும் வந்துட்டு ஒரு க்ரோம் அசன்ஸும் வந்து இருக்குது அப்படிங்கிறனால வெஹிக்கிளோட லுக்கும் வந்து என்ஹான்ஸ் ஆகுது. அண்ட் அதுக்கு கீழே ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ என்னடா ஃப்ரண்ட் சைட்லேயும் ரிக்வஸ்ட் சென்சார் இல்லையே அப்படின்னு வந்து பார்த்தா இந்த கீ தான் நம்மளோட என்ட்ரி எல்லாமே. இந்த கீயை ஜஸ்ட்டு நம்ம பேக்கெட்டை வச்சு டோரை ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஆல்சோ வெஹிக்கிளோட இக்னிஷனை ஸ்டார்ட் பண்ணுறக்கும் எந்த வித இக்னிஷன் சுவிட்சுமே வந்து கிடையாது. ரொம்ப சிம்பிளிஃபைடாக கீ இருந்தாலே ஓனர்ன்றதை சென்ஸ் பண்ணிட்டு டேரெக்டாக ட்ரைவ் மோட் ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்கலான்றது ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு விஷயம். அண்ட் இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறப்ப ஜஸ்ட் நம்ம இதை வந்து புல் பண்ணிட்டு இது இழுத்தோம்னாலே போதும். அண்ட் ஃபஸ்ட்டு இதில் சென்ட்ரல் லாக் வந்து அன்லாக் ஆகும். திரும்ப இது ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றப்ப டோர் வந்து அன்லாக் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் டிரைவரோட டோர்ஸ். ஸோ இந்த டிரைவரோட டோர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா 4 விண்டோவுமே ஒன் டச் அப் அண்ட் டவுனோட வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட். அண்ட் இதில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இந்த இடத்துல எல்லாமே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ், இங்கேயும் வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ். இந்த ஸ்டிச்சு வந்து ட்ராவல் ஆகுது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ப்ரீமியமாக வந்து இருக்குது. அண்ட் அதுக்கு கீழேயும் வந்துட்டு ஒரு டல் க்ரோம் அசன்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓவராலாக வெஹிக்கிளோட லுக்கையும் வந்து என்ஹான்ஸ் வந்து பண்ணி கொடுக்கும். அண்ட் ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸையும் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் டோர்ஸை பற்றி வந்து சொல்லி ஆகணும். டோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறதும் இந்த வெஹிக்கிளோட சேஃப்டியை வந்துட்டு சொல்கிற மாதிரி வந்து இருக்குது. அண்ட் பிஃபோர் கெட்டிங் டு த டிரைவர் சீட், ஸோ இதில் வந்துட்டு ஒரு 8-வே பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸுமே வந்துட்டு நல்ல ஒரு வேகன் லெதரில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல குஷனிங்கோடு இருக்குது அண்ட் சப்போர்ட்டோடையும் இருக்குது. ஸோ VF7ல் ஏறின உடனே இந்த டியூல் டோன் டேஷ்போர்டு வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இந்த சாக்லேட் கலரில் கொடுத்துருக்க ஃபினிஷுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த இடத்துலையும் ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிச்சும் வந்து பாருங்களேன், நம்ம இந்த DRLs எல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா, டெயில் லைட்ஸ், அதே மாதிரி சென்டரில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வின்ஃபாஸ்ட் அப்படின்ற லோகோவை அந்த டிசைன் பேட்டர்னை எல்லா இடத்துலையும் யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டு தட் ஷேட்ஸில் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு வேனிட்டி மிரரில் வந்து ஷேட்ஸோடு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயும் இலுமினேஷன் வந்து இருக்குது. அண்ட் டிரைவர் சைட்லேயும் வேனிட்டி மிரர் வந்து கொடுத்துருக்காங்க அலாங் வித் த இலுமினேஷன். நான் அடித்த மணி யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ வின்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கேட்டிருக்கு. ஸோ க்ளவ் பாக்ஸில் டாக்குமெண்ட் வச்சுக்கிற அளவுக்கு போதுமான அளவுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் வந்து இருக்குது. அண்ட் ஆர்ம்ரெஸ்ட்லேயும் வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நான் காரோட இன்டீரியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இன்ஃபோடெயின்மெண்ட்டை பேசினதுக்கப்புறம் கிளஸ்டருக்கு நான் வந்து வருவேன். பட் இதில் வந்துட்டு நான் பார்த்தோன்னு ஒரு விஷயம், கிளஸ்டர் எதுவுமே வந்து கிடையாது. ஃபுல்லாமே இந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேயில் ஆகுமெண்டட் ரியாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறனால போதுமான அளவுக்கு டேட்டாவே என்னால் விசிபிளாக வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரொஜெக்டர் வந்து வச்சுருக்காங்க. அது நம்மளோட விண்ட்ஷீல்டில் வந்து அழகாக டேட்டா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது பார்க்கறக்கும் வந்து டெக்கியாக வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வந்து ஹைலைட் வந்து பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் இதில் இருக்க IRVM. ஸோ IRVM வந்துட்டு ஒரு டே நைட் IRVM வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆட்டோ டிமிங் IRVM வந்து இதில் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இலுமினேஷன்லாம் வந்து பாருங்களேன், சிம்பிளாக நம்ம இதை வந்து ப்ரெஸ் பண்ணாலே இலுமினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து ஸ்விட்சஸ் வந்து எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு மூன் ரூஃப் தான். இந்த இடத்துல ஒரு ஷேட்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். பிகாஸ் நம்மளோட கிளைமேட்டுக்கு வந்துட்டு இது ரொம்பவே வந்து ஹாட்டாக இருக்குது. இந்த கண்ணாடி என்னால் தொட முடியல, அந்த அளவுக்கு ஹீட்டாக வந்து இருக்குது. ஷேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேபினோட கூலிங் வந்து இன்னும் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றத ஹைலைட் வந்து பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் டு த infotainment. ஸோ இன்ஃபோடைன்மெண்ட் வந்துட்டு 13 inch இன்ஃபோடைன்மெண்ட், தட் இஸ் டு பி ப்ரிசைஸ் 12.9 inch இன்ஃபோடைன்மெண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த காரில் எங்கேயுமே பட்டன்ஸ் வந்து கிடையாது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டீரிங் வீல் இந்த கண்ட்ரோல்ஸ் தாண்டி எங்கேயுமே வந்து பட்டன்ஸ் வந்து கிடையாது. எல்லா கண்ட்ரோல்ஸுமே இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டில் தான் வந்து வச்சுருக்காங்க. மொத்த அழகி இதில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ 1 by 1 வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் ஏசியோட கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஹோமோட கண்ட்ரோல் இருக்குது. மெனுவில் வந்து போகிறோம் அப்படின்றப்ப இவங்க இதில் வந்து கேம்ஸும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் வயர்லெஸ் Apple CarPlay, if you want you can play the games as well at the time of charging. entertainment package இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குயிக் ஆக்சஸ்க்காக கார் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் பார்க்க முடியும்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த கார் மோட் நான் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்றப்ப ஸோ ஃப்ரண்ட் சீட் பெல்ட்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கணும். அண்ட் ஆல்சோ ரீஜன் லெவல்ஸ் வந்து குயிக் ஆக்சஸ்க்காக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ ஹோல்டு வந்து மேலே எங்கேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் இந்த இடத்துல டெயில் கேட் ஓப்பனிங் இருக்குது. அண்ட் வைப்பர் ரோட் வாஷர் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து ட்ரிக்கியான ஒரு விஷயமே, IRVM அட்ஜஸ்ட் பண்ணுற கூட இந்த இடத்துல எங்கேயுமே வந்து செலக்டர் நாப்ஸ் வந்து கிடையாது. எல்லாமே நீங்கள் இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டில் தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் மிரரா ரைட் மிரரா அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு ஃபோல்டு போத் இருக்குது, ஆட்டோ டில்ட் போத் இருக்குது. நீங்கள் ரிவர்ஸ் போடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டில்ட் ஆகிக்கும். அண்ட் லெஃப்டா ரைட்டான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டீரிங்கோட இந்த கண்ட்ரோல்ஸில் தான் நீங்கள் வந்து IRVMே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது கன்வீனியண்ட்டாக இல்லையா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதில் நான் வந்து கார் மோட் வந்து டேப் பண்ணுறேன்.
ஸோ கார் மோட் டேப் பண்ணுறப்ப ரீஜன் மோட் இருக்குது, ஒரு பெட் மோடும் இருக்குது. நீங்கள் பெட்டை காரில் வந்து விட்டுட்டு போகிறீங்க அப்படின்றப்ப இதோட ஆம்பியண்ட்டான ஒரு டெம்பரேச்சரும் காரில் வந்து மெயின்டைன் வந்து ஆகிட்டு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட வைப்பர் வாஷஸ், நீங்கள் வாஷிங் வந்து வண்டி கொடுக்குறீங்க அப்படின்றப்ப இது எல்லாமே ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கியர் பார்க் மோடில் இருக்கா, எல்லா டோரும் க்ளோஸ் ஆகிருக்கா, ஹூடு, ட்ரங்க்கு, சார்ஜிங் சாக்கெட் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ஸ்டார்ட் வாஷ் மோட் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஏசி. ஸோ இப்போ இந்த ஏசி நான் வந்து டேப் பண்ணுறேன் அப்படின்றப்ப நீங்கள் வந்து பாருங்களேன், ஸோ எவ்வளோ டேட்டா இதில் வந்து இருக்குது, எல்லாமே குயிக் ஆக்சஸாக நம்ம வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இஃப் யூ வாண்ட் வி கேன் டர்ன் ஆஃப் தி வென்டிலேஷன் சிஸ்டம் ஆஸ் வெல். கோ டிரைவருக்கும் வென்டிலேஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க, அயோனைஸ்டு இருந்து இருக்குது. அண்டு இந்த ஏர் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் இதில் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ரீசர்க்குலேஷன் மோட்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஃபேன் ஸ்பீடை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மோடு முதற்கொண்டு இங்கே எல்லாமே இன்ஃபோடைன்மெண்ட்டில் தான். ஃபேஸுக்கா, ஃப்ளோருக்கா, அண்ட் ஃபேஸுக்கும் ஃப்ளோருக்கு வேணுமா அப்படின்றது எல்லாமே இதிலே கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஏசியோட கண்ட்ரோல்ஸ் இதில் வந்துருக்கு. ஆட்டோ ஏசி வந்துருக்கு. மேக்ஸிமம் ஏசி குயிக்காக வந்து கூல் பண்ணோம் அப்படின்றப்ப அது நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் சிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸில் வென்டிலேஷன் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நம்மளால் இந்த இடத்துல செலக்ட் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வெஹிக்கிளோட செட்டிங்ஸ். ஸோ இந்த செட்டிங்ஸில் வந்து பாருங்கள் நம்பர் ஆஃப் செட்டிங்ஸ் இருக்குது. டிவைஸ், வைஃபை அண்ட் வாய்ஸ் அசிஸ்டண்ட் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் செக்யூரிட்டி. இந்த வெஹிக்கிளில் வந்து பாருங்களேன், இந்த இடத்துல தான் வெஹிக்கிளோட ஆட்டோ ஃபோல்டு மிரர் செலக்ட் பண்ணுறது, அண்ட் மிரர் வந்துட்டு ரிவர்ஸ் போடுறப்ப டில்ட் ஆகுறது, லெஃப்ட் சைடு மிரர் டில்ட் ஆனால் போதுமா, இல்லை 2 மிரரும் டில்ட் ஆகணுமா அப்படிங்கிற செட்டிங்கு வந்து இருக்குது. டோரோட செட்டிங்ஸ் வந்து இருக்குது. வெஹிக்கிளை அன்லாக் பண்ணுறப்ப டிரைவர் டோர் மட்டும் அன்லாக் ஆகணுமா, இல்லை எல்லா டோரும் அன்லாக் வந்து ஆகணுமா அப்படின்ற செட்டப்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வாக்கவே லாக், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ வெஹிக்கிளை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக வந்துட்டு டோர்லேருந்து எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ், ஒரு க்ளோஸ் டு 5 feet நம்ம கிராஸ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் வந்து லாக் ஆகிக்குது. நம்ம கீயை எடுத்து கூட லாக் பண்ணணுன்றது அவசியம் வந்து கிடையாது. பிகாஸ் ரிக்வெஸ்ட் சென்சாரும் வந்து கிடையாது. அப்படிங்கிறனால ப்ராக்டிக்கலாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றனால வாக்கவே லாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லாக் அண்ட் அன்லாக் ஆகிறப்ப லைட்ஸ் மட்டும் வேணுமா, இல்லை ஹார்ன் வேணுமா, இல்லை ரெண்டுமே வேணுமா அப்படின்றத நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வைப்பரோட சர்வீஸ் மோடு இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் வேணும்னா ஆன் அண்ட் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டு த எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ இந்த குயிக் ஆக்சஸ் பட்டனில் டிரைவ் மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, இது எதுக்காக அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு நான் வந்து 1 by 1 காட்டுறேன். லெட் மீ ஷோ யூ தட். ஸோ இதை நான் டேப் பண்ணிட்டே வரேன் அப்படின்றப்ப இந்த இடத்துல வந்து பாருங்கள் டிரைவ் மோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நார்மலில் இருக்குது, ஸ்போர்ட் மோட் அண்ட் ஆல்சோ ஈக்கோ மோடுன்னு சொல்லிட்டு 3 மோட்ஸ் இதில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே வயர்லெஸ் சார்ஜர் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. கப் ஹோல்டர்ஸ் ஆர் தேர். பட் ஃப்ரண்ட்டில் டைப் சி சார்ஜஸ் கிடையாது, USB-A போர்ட் மட்டும்தான். அண்ட் 2 பட்டன், ஒன்று வந்து ஹசார்டுக்கு, ஒன்று வந்து சென்ட்ரல் லாக்கிங்க்கு. இது குயிக் ஆக்சஸ் வால்யூம்காக வந்து கொடுத்துருக்காங்க. மியூட் பண்ணுறக்கும் இது வந்து வசதியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு சிங்கிள் டேப் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இதோட எல்லா ஆடியோ சிஸ்டமும் கம்ப்ளீட்டாக வந்து மியூட் ஆகிடுது அப்படின்றத ஹைலைட் வந்து பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட இடம். ஸோ இந்த டிரைவரோட ஸ்டீரிங் வீல் வந்துட்டு டீகட் ஸ்டீரிங் வீல் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இன்க்ரெஸ்க்கும் எக்ரெஸ்க்கும் வந்து ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துல வின்ஃபாஸ்ட்டோட லோகோ இருக்குது. இது என்னப்பா என்ன அப்படின்னா, இது டிரைவரோட மானிட்டர். ஸோ டிரைவர் தூங்குறாரா இல்லையா அப்படின்றதையும் வந்து ஒரு கேமரா ஆக்சஸ் மூலமாக நம்மளை வந்து அலர்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்றது ஒரு ஆட் ஆன் சேஃப்டி. ஸோ லெஃப்ட் சைட் ஆஃப் த ஸ்டீரிங் வீலில் இன்ஃபோடைன்மெண்ட்டோட கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் ஆஃப் த ஸ்டீரிங் வீலில் ஏடாஸோட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்ட் க்ரூஸோட கண்ட்ரோல்ஸும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ரைட் சைடில் வந்துட்டு வைப்பர் ஸ்டிக் வந்து இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு லெஃப்ட் சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கம்ப்ளீட்டாக ஒரு லெதர் ரேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹோல்ட் பண்ணுறக்கும் நல்லாவே இருக்குது அப்படின்றத ஹைலைட் வந்து பண்ணலாம். அண்ட் இந்த கிராப் ஹேண்டில்ஸ் வந்து பாருங்களேன், சாஃப்ட் க்ளோசிங்கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாகவே வந்துட்டு டிரைவர் சைடில் மிஸ் பண்ணிடுவாங்க. பட் VF7ல் இங்கேயும் ஒரு சாஃப்ட் க்ளோசிங்கோட ஒரு கிராப் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ V7ஓட ரியர் சீட்டில் வந்திருக்கேன். லெக் ரூம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல ரூமியான ஒரு கேபின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈவன் டை சப்போர்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஹெட் ரூம் வந்து அடிக்குவேட்டாகவே வந்திருக்கு. ஸோ மை ஹைட் இஸ் 5.5, 6 feet இருந்தாலும் வந்து ஓகேவான ஒரு லெவலில் வந்திருக்கும். அண்ட் இங்கேயும் வந்து ஒரு இலுமினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் ரியரில் வந்துட்டு ஆம்ரெஸ்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ திஸ் இஸ் யுவர் ஆம்ரெஸ்ட். இந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டர்ஸோடு வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் when it comes to safety, வின்ஃபாஸ்ட்டில் வந்துட்டு 7 airbags வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் மோட்லேயே க்ரீப் மோடை வந்து ஆஃப் பண்ணுறதுனா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இஃப் யூ வாண்ட், வீல் இருக்க இந்த க்ரீப் மோட் எனக்கு பிடிக்கல அப்படின்னா இஃப் யூ வாண்ட் யூ கேன் டர்ன் இட் ஆஃப். அண்ட் ஆல்சோ ஆட்டோ ஹோல்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ பார்க்கிங் பிரேக் வந்து இருக்குது. அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், இது எல்லாமே வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலான்றத எல்லாமே இன்ஃபோடைன்மெண்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 360 கேமராவும் வின்ஃபாஸ்ட்டில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஜஸ்ட் இந்த கார் மோடை வந்து டேப் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு கேமரா
ஐகான் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணதுக்கப்புறம் 360 கேமரா வந்து விசிபிளாக இருக்கும். இங்கே டேப் பண்ணுறப்ப 360 வந்து இருக்கும். அண்ட் இதில் ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வெஹிக்கிளை வந்து டிரைவ் பண்ணுறேன். ஸோ வெஹிக்கிள் கீழே என்ன இருக்குது அப்படின்றது ஒரு ப்ரீ ரெக்கார்டட் ஃபீடாக நம்மளுக்கு வந்து ஒரு ஓவர்லே பண்ணுது அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். லெட் மீ ஷோ யூ. ஸோ இப்போ நான் டிரைவ் மோடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ ஸோ ஸ்லோலி வெஹிக்கிளுக்கு அடியில் என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். திஸ் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்பரன்சி மோட். ஸோ இதுவும் வின்ஃபாஸ்ட் V7 வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரண்ட் கேமரா வேணுமா அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சைடு, லெஃப்ட் அண்ட் ரியர், everything is there as usual, and also including the blind view monitor. So for that I need to come out of this. Sorry, blind view monitor is there. When it comes to performance and safety, so இதோட 70 kW பேட்டரி பேக்கில் 353 PS ஆஃப் பவரும் 500 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால இட் கேன் ஏபிள் டு டூ 0 to 100 இன் லெஸ் தென் 6 seconds அப்படின்றது இதோட ஒரு மிகப்பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டிக். ஸோ இதில் டியூயல் மோட்டர் செட்டப் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆல் வீல் டிரைவ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காமல் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஆல்சோ ஸ்போர்ட் மோடில் போட்டு இந்த த்ராட்டில் ஃப்ளோர் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப இன்ஸ்டண்ட்டான அந்த 500 Nm டார்க்கை நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கனாலே இந்த வின்ஃபாஸ்ட் V7 உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து பிடிச்சி போயிடும் அப்படின்றத நம்ம வந்து ஹைலைட் வந்து பண்ணலாம். அண்ட் ஆல்சோ when it comes to safety, BN கேப்ல வந்துட்டு 5 star ரேட்டிங் ஃபார் போத் அடல்ட் அண்ட் சைல்டு வந்து வாங்கியிருக்காங்க. இது போக 7 airbags, ABS, EBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் அசிஸ்ட் அண்ட் ஆல்சோ வந்துட்டு லெவல் 2 ஏடாஸும் இதில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். ஸோ அண்ட் ஆல்சோ இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் இருக்க கார்ஸை வந்து கம்பேர் பண்ணுறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அதர் காம்படிட்டர்ஸில் டாட்டா ஆகட்டும், மஹேந்திரா ஆகட்டும், ஸோ அவங்களோட கார்ஸை வந்து கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா யூசரோட இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, எஸ்பெஷலி இந்த இன்ஃபோடைன்மெண்ட். அண்ட் ஆல்சோ வந்துட்டு டிரைவ் மோட் செலக்டர்ஸ் எல்லாமே பட்டனில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஈவியில் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிடுச்சா இல்லையான்றதே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். இதை ஜஸ்ட் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றனால டே டு டே லைஃப்பில் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு பிடிச்ச விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இக்னிஷன் சுவிட்சே இல்லை அப்படின்றத நான் வந்து சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் கீ எடுத்துட்டு அன்லாக் பண்ணிட்டு ஏறி உட்காந்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். டெஸ்டினேஷன் வந்ததுக்கப்புறம் இறங்கி நம்ம லாக் பண்ணனாலே கம்ப்ளீட்டாக சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு கன்வீனியன்ஸான விஷயங்களும் இந்த காரில் இருக்குது அப்படின்றது மார்க்கெட்டில் பெனிட்ரேட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ஸோ ஒரு காம்படிட்டிவான ஒரு செக்மெண்ட்டில் வின்ஃபாஸ்ட் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதை கிளியராக வந்து புரிஞ்சுக்கிட்டு ஸோ இந்தியாவில் இருக்கிற வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீசேல் வந்து ஈவிக்கு வந்து கம்மியாக இருக்கே அப்படின்றது தான். ஸோ அதை வந்துட்டு ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி 2 இயர்ஸுக்கு வந்துட்டு ஒரு அஷ்யூர்டு பைபேக் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு வந்துட்டு 75% எக்ஷோரூம்லேருந்து வேல்யூ அப்படியே வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணுறாங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரீசேல் இட். அண்ட் ஆல்சோ இதில் வந்துட்டு ஃபார் 2 years ஆர் 40,000 கிலோமீட்டர் அப்படின்ற ஒரு லிமிடேஷன்ஸ் மட்டும் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வெஹிக்கிளோட வாரண்டி வந்துட்டு 7 years வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் மோட்டார் வாரண்டி 10 பேட்டரியோட வாரண்டி 10 years வரைக்கும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தும் வந்து கூட. ஸோ மார்க்கெட்டில் இருக்க ஒரு வெஹிக்கிளில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பட்டன்ஸ் இருக்கிற டைமில் வின்ஃபாஸ்ட் வந்துட்டு டெஸ்லாவில் இருக்க அதே கல்ச்சர் மாதிரியே வந்துட்டு டச் ஸ்க்ரீன்லேயே எல்லா ஆக்சஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. அண்ட் ஆல்சோ மூவிங் ஃபார்வர்டு இந்த வண்டி நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். Stay tuned for the next video. உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரவீன் சரவணன். Stay tuned for Drift O'Clock. Thank you.